Everyone, welcome to Way to Trade Tamil. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. Let's move to post market analysis. First of all, Nifty opening price பார்க்குறோம் 24473 அப்படின்றது ஓப்பனிங் பிரைஸ். So as per our premium rule 24450 call and put வந்து இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி லோட் பண்ணுவோம். ஸோ இதோட அவனோட லெவல் என்ன அப்படின்னா 265.60 அப்படின்றது லெவல். ஸோ ரெண்டுத்துலேயும் ஒரு லைனை போட போகிறோம், வெயிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் ரூல், ஸோ வாய்ப்பு அப்படின்னா இப்போ யாருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக கால் ஆப்ஷனுக்கு மட்டுமே, நாட் அ புட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் லைனை வந்து சப்போர்ட் அடித்து நிற்கிறோம் எங்கே. ஸோ லைனை 80 பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணி அந்த டைம் ஹைமைட் பண்ணியிருக்கோம் எங்கே. ஓகேங்களா? ஸோ வாய்ப்பு யாருக்குன்னா டெஃபினட்டாக கால் ஆப்ஷனுக்கு மட்டுமே, சிம்பிள். ஓகே, ஸோ இதே மாதிரி 24400 500 வந்து எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தி அப்படின்னாலும் ஸோ பிஇபி லெவலுக்கு மேலே இருக்கவங்க, ஸோ பிஇபி லெவலில் லூஸ் பண்ணி 44 பாயிண்ட்ஸ் லோவரில் இருக்கவங்க எங்கே அப்படின்னா இதில் யாருக்கு வாய்ப்பு? டெஃபினட்டாக கால் ஆப்ஷனுக்கு தான் வாய்ப்பு. ஸோ 2 மெத்தட் படியும் நமக்கு கால் ஆப்ஷனுக்கு தான் வாய்ப்பு, புட் ஆப்ஷனுக்கு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சாச்சு. ஓகே, ஸோ ஓகே, நமக்கு ஸோ ஆஸ் பர் 24450 நமக்கு வந்து டிகே நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸ்பாட் மார்க்கெட் எங்கே இருக்கான் அப்படின்னா ஸோ கரெக்டாக 925K. ஓகேங்களா? ஸோ ஒரு 3 பார் எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஸோ ஆஸ் பர் ஸ்பாட் சார்ட் அனாலிசிஸ், ஸ்பாட் சார்ட் ஃபஸ்ட் பார் அனாலிசிஸ் வாய்ப்பு என்னென்னா சைட்வேஸு. ஈவன் தோ நமக்கு டேட்டாவும் வந்து சேம் டைரெக்ஷனில் இருக்கு அப்படின்னா ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து வாய்ப்பு என்னென்னா சைட்வேஸு. ஸோ டேட்டா படியும் வந்து நமக்கு ஒரு 10-20 ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்து நமக்கு சைட்வேஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க டேட்டா பேஸஸில். ஸோ அது சைட்வேஸ்க்கு வரப்போகுது அப்படின்றதையும் ஸோ நம்ம முன்கூட்டியே கணிச்சு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஆஃப்டர் பிரேக் அவுட், ஸோ ஓப்பனிங் பார் வந்து ஓப்பனிங் ஹை, அதாவது 10 மணிக்கு முன்னாடி மேட் பண்ண ஹையை வந்து 10:20 தான் உடையுது. ஸோ அப்போ வந்து டைரக்ஷன் ஸ்பாட் சார்ட் பேஸஸ்லேயும் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஈவன் நமக்கு ப்ரீமியம் சார்ட் பேஸஸ்லேயும் அது வரைக்கும் நம்ம ஷார்ட் பொசிஷன் வச்சுருந்தாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ரீசன் என்ன அப்படின்னா ப்ரீமியம். ஸோ இந்த இடத்துல நமக்கு 205 24650 205 அப்படின்னு வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல ஸோ 205 வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உடைக்கவே முடியல அவனால். ஓகேங்களா? ஸோ உடைக்கவே முடியல அப்படின்னும் போது ஸோ யூ கேன் கோ டு ஷார்ட், அமௌண்ட் வந்து நீங்கள் ஷார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸோ அந்த 205 பிரேக் டவுன் கொடுத்து ரீடெஸ்ட் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து வந்துட்டுருக்கான். ஸோ இவன் மேலே போல், ஆனால் இவன் கீழே வரான்னா என்ன அர்த்தம்? இவனுக்கு கொடுக்கல, ஒரு வேலை கொடுத்தானா கூட இவனுக்கு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது நம்மளோட ரூல். ஓகேங்களா? ஸோ இப்போது இவனுக்கு கொடுக்கல, ஆனால் இவங்க எடுத்து எடுக்கிறாங்க அப்படின்னா எடுக்கிறவனை செல் அடிச்சுட்டு அடுத்து செல்லரோட எக்ஸிட் பாயிண்டில் எக்ஸிட் அடிக்க போகிறோம். இது மேக்ஸ் டிபி. ஓகேங்களா? ஸோ இந்த ரிவார்டு பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ குட் ரஸ்க் ரிவார்டு. ஓகேங்களா? இவன் ஒரு 15 பாயிண்ட் வைக்கிறீங்கன்னா ஓகே. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு பை என்ட்ரி கிடச்சிது. ஸோ அகைன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சு, பை என்ட்ரி கிடச்சிது. ஸோ ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து போனோம். ஸோ அகைன் வந்து ஒரு 18 பாயிண்ட்ஸ் வந்து செல்லிங்க்கு கீழே வந்துட்டு ஸோ அகைன் வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. ஸோ என்ன ப்ரோ இன்றைக்கி ஸ்பாட் சார்ட்டு ஸ்விங் லோ டு ஸ்விங் ஆகி கிட்டத்தட்ட 200-250 பாயிண்ட் போயிருக்கு. நமக்கு நீங்கள் வந்து செல்லஸ் டே அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஸோ அதை ப்ரீமியம் பார்த்தவங்களுக்கு மட்டுமே தெரியும். ஓகேங்களா? ஸோ ஸ்விங் லோ டு ஸ்விங் ஆகி 246 பாயிண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இங்கே ஓப்பனிங்கிறது 500. நான் என்ன பண்ணுறேன்னா ஈவன் 400 எடுக்கிறேங்க. ஓகேங்களா? 400 போய் நான் செக் பண்ணுறேன். 400ல் இங்கே டே லோ டு டே ஹை எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் ஆஸ் அ பையருக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியும். என்ன நடக்குது? 115 பாயிண்ட், இந்த பக்கம் 246 பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் நான் சொல்கிறது 500லேருந்தே 250 பாயிண்ட்ஸ். ஆனால் இங்கே நான் சொல்லிட்டு இருக்கிறது 400ல் எடுத்தே 115 பாயிண்ட்ஸ் தான் கொடுக்குறான். ஸோ பர்ஃபெக்ட் சைட்வேஸ், ஒரு பிரோஜனமும் கிடையாது. ஓகேங்களா? நமக்கெல்லாம் சம்டைம்ஸ் ஒரே பார் 90 பாயிண்ட் அடித்ததெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்படிங்கும்போது அன்றைக்கி வெளியே இருக்கணும். ஸோ ஆஸ் பர் அவர் பிஇபி லெவல் சைட்வேஸு, ஸோ சைட்வேஸ்னால் இப்படி தான் பண்ணணும், சைட்வேஸ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் செல்லர்ஸோட எக்ஸிட். ஓகேங்களா? செல்லர்ஸோட எக்ஸிட்
செல்லர்ஸ் எப்போ எக்ஸிட் ஆகுறாங்களோ அப்போ ஆப்போசிட் மூமெண்ட்டுக்கு என்ட்ரி கிடைச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம். அந்த இடத்துல இங்கே என்ட்ரி கிடைக்குது. ஸோ இந்த பக்கமும் என்ட்ரி கிடைக்குது. ஸோ எங்கே ப்ரோ அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் எப்போ டார்கெட் அடிச்சானோ அப்போ தான் நான் உங்களுக்கு போஸ்ட்டு போட்டிருந்தேன். ஆக்சுவலி 140 டிபி வந்து முடிஞ்சிருச்சு. 139 வரைக்கும் எத்தனை வந்து இன்னும் அதிகமான கரைச்சி ப்ரீமியம் லாஜிக் படி ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்போ இருக்குது? ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 53 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ என்ன டைமில் இருந்து இங்கேருந்து ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இருந்து ஓகேங்களா? ஸோ லைக் இந்த இடத்துல வந்து எவ்வளோ பாயிண்ட் போயிருக்கோன்னா 53 பாயிண்ட்ஸ் வந்து போயிருக்கோம். ஸோ இந்த பக்கம் டிகே 53 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ தான் வந்து ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டான மூமெண்ட்டுக்கு வருது. ஓகேங்களா? ஸோ அகைன் வந்து இங்கே ஒரு பை என்ட்ரி. ஸோ இந்த பை என்ட்ரியில் நமக்கு 30 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? 30 to 40 பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி வந்து சைட் வேஸ் டே. ஸோ ஈவன் தோ சைட் வேஸ் அப்படின்னாலும் ஸோ ஃபஸ்ட் என்ட்ரியில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து 10 to 20 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ நம்ம 205 வந்து சொல்லியிருந்தோம். அந்த டைமில் நம்மளோட மெம்பர் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி மெம்பர் 20 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அதுலேயும் ஓகேங்களா? எதில் அப்படின்னா 650 இங்கே வந்து ரெசிஸ்டன்ட் அடிக்கும்போது இங்கே வந்து இந்த பாரில் ஓகேங்களா? ஏன்னா அது கீழே இருக்குது அப்படின்னா நம்ம என்ட்ரி போடுவோம். ஏன்னா வாய்ப்பு இருக்குன்னா கீழே இருக்குன்னா தான் வாய்ப்பு. அந்த டைமில் அந்த ப்ரீமியம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ண தெரியணும். ஓகேங்களா? சிம்பிள். ஓகே. ஸோ ஸ்பாட் சார்ட் பேஸில் நமக்கு 2 SMC என்ட்ரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஓப்பனிங் டே ஹை வந்து வயலட் ஆனதுக்கப்புறம் பிரேக் அவுட் ரீட்டர்ஸில் இங்கே ஒரு ப்ராப்பரான பை என்ட்ரி. ஸோ தினமும் மேலே போயிட்டு இன்டியூஸ்மெண்ட்டாக டபுள் பாட்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே ஆர்டர் பிளாக் அப்படின்னா இது. ஸோ ஜோனை வந்து ஸ்வீப் அடிக்குது அப்படின்னா ஸோ யூ கேன் டேக் அ என்டர் கான்ஃபிடென்ட்லி அட் ஸ்வீப்பிங் லெவல். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி ட்ரேட் போடுறீங்க, ஸ்வீப் ஆகுதுன்னா இங்கே என்ட்ரி போட்டு இது வந்து டிபி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்ன மூவ் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 70 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. ஸோ ஈவன் தோ அந்த பார் ஸ்வீப் அடிச்சுட்டு உள்ள க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு குட் ரிஸ்க் ரிவார்டு தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கன்ஃபர்மேஷன் யார் அப்படின்னா நமக்கு 650 ப்ரீமியம் தான் அதுக்கு மெயின் கன்ஃபர்மேஷனு. மற்றவங்கெல்லாம் வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஓகேங்களா? 650 கால் ஆப்ஷன் இவன் தான் கன்ஃபர்மேஷனு. ஸோ அதனால தான் அந்த மூவ் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? மார்க்கெட் ஃபுல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், only who have proper knowledge and how it works அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே. ஓகேங்களா? ஸோ ஏன்னா பை பண்ணலாம் பார்க்குறோம். ஸோ பையில் மூமெண்டம் இல்லை, ஷார்ட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே போகிறோம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு கேபிட்டல் இருக்கணும் செல்லர்ஸ் அப்படின்னா. ஸோ பையர்ஸ் அப்படின்னா வெளியே இருக்கணும். இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ நம்ம வீக்கெண்ட் எப்போ சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 10:39 சொல்லியாச்சு. ஹாப்பி வீக்கெண்டுக்கு ரஷ் பண்ணாதீங்க, பிகினர்ஸ் வந்து வெளியேறுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சிம்பிளான விஷயம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட அனாலிசிஸில் ஸ்பாட் சார்ட் அடிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் SMC பேசிக்ஸை. ஸோ வேர்ல்டு இண்டிசஸ் பார்க்க மாட்டோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி பார்க்க மாட்டோம். கிட்டத்தட்ட 9 o'clock வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு 2 சார்ட்டை கம்பேர் பண்ணி லாஜிக்கல் என்ட்ரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இப்போ செட்டப் வந்து பில்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆஸ் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக ஒரு 2-4 சார்ட்டை பார்த்துட்டு அங்கே பையா செல்லா அப்படின்னு சொல்லிட்டு 20-30 பாயிண்ட்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேப்சர் பண்ணிட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இங்கேருந்து போயிட்டு இப்படி வரும் அப்படின்றது அப்புறம் அது வந்து போயிடுச்சுன்னா சொல்கிறது வேறு கதை. ஆனால் இங்கே தான் நான் ப்ரீமியத்தில் என்ட்ரி போடுவேன்றது தான் மேட்ரு. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் அ மெயின் திங். நம்மளால் இதை ஜோனுக்கு வருமானம் கூட நான் பார்க்க வேண்டியது கிடையாது. ஆனால் இங்கே வந்தால் என்ட்ரி போடணும் ஆஸ் அ SMC பிளேயராக. ஆனால் எனக்கு ப்ரீமியத்துலேயும் அங்கே தான் என்ட்ரி கிடைக்குது. அப்போது இது வந்து டபுள் கன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் SMCயில் இங்கே லிக்விடிட்டி இருக்குது, இங்கே டபுள் பாட்டம் ஸ்வீப்பு அப்படின்னு நீங்கள் என்ட்ரி போடுறது ஒரு செட்டப் வரட்டன் வெயிட் பண்ணணும். ஸோ ஈவன் வந்து நான் போகும்போது ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் வேணாலும் ஸோ ரன்னிங் மூமெண்ட்டுலேயே நம்மளோட கான்செப்டில் கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே சார், கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ வீக்கெண்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி நம்ம 5:15 வந்து வந்தாச்சு. இதுக்கு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த டெலகிராம் ஐடி ஆர்எல்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.